முக்கிய செய்தி சட்டமன்ற தேர்தலையொட்டி சற்று நேரத்தில் வெளியாகிறது திமுக வேட்பாளர்கள் பட்டியல். இன்னும் சற்று நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகிறது. அதேபோல அதன் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன என்பது குறித்த விவரங்களும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி சற்று நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் வெளியாகிறது திமுக வேட்பாளர்கள் பட்டியல். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் எந்தெந்த இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து திமுக குழுவுடன் மற்ற கூட்டணி கட்சியினர் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் மாலை 3 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் சட்டமன்ற தேர்தலையொட்டி சற்று நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது திமுக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக எந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பொறுத்தவரையிலும் 70 தொகுதிகள் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 164 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிட இருக்கிறது. அதே போல 175 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில்தான் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு என்பது அனைவரும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தகுதியில் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வெளியிட இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது முழுமையாக முடிந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக திமுக கூட்டணி தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியலை வெளியிட்ட பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் நடந்த பேச்சுவார்த்தை என்பது நீட்டித்து வந்த நிலையில் 1 மாத காலத்திற்கும் மேலாக அந்த கூட்டணி கட்சிகளான பேச்சுவார்த்தை நீட்டித்து வந்தது. இதுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக திமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார். 164 தொகுதிகளில் திமுக சார்பில் யார் யார் வேட்பாளர்களாக களம் இறங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலை முதலமைச்சர் வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக திமுக கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழு என்பது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவோ அல்லது அறிக்கையாகவோ எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான அறிக்கையும் வெளியிட இருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.